ஜிஹெச்சோட நிலம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு 4 மாடி இருக்குது. 4 மாடியிலும் தண்ணி வசதி இல்லை. குழந்தைக்கு வெளியே போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து குடிக்கிறோம். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் விற்குனாலும் செத்து தான் போகணும். சேலம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் தண்ணீர் இல்லாமல் கதறும் கர்ப்பிணி பெண்கள். பச்சிளம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு கர்ப்பிணி பெண்ணின் தாயார் தங்களது வேதனைகளை வெளிப்படுத்துவது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீர் பைப்புகள் மூடப்பட்டும் பராமரிப்பு இல்லாமலும் காட்சியளிப்பது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜிஹெச்சோட நிலம் இப்படி தான் இருக்கும். இதில் தண்ணி வராது, எதுவுமே தண்ணி வராது. அந்த இடமும் சுத்தமாகவும் இருக்காது. இது ஹாட் வாட்டர் இருந்தாங்க, இதுலேயும் எதுவும் வராது. இதுக்கு நம்ம இருக்கிறது 3வது மாடி. ஆனால் இது உள்ள கலேஜ் பாருங்கள் எவ்வளோ கலேஜ். இது புழுவே பிடிச்சிருச்சு. இதில் வந்து புழுவே 2 பைப்பு கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதில் வந்து எந்த ஒரு வசதியுமே மேலதிகாரிங்க யாராச்சும் வரதுக்கு ஒரு சொல்யூஷன் வராமல் கொடுங்க. கீழே இருக்கிற டாக்டருங்க, சர்வீஸ் டாக்டருங்க வந்தாங்கன்னா அவங்க தான் அதிக கோவப்படுறாங்க. ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு மினிமம் 6 மணி நேரம் பண்ணுறாங்க. வாங்க மேடம்னு சொன்ன ஒரு வாரத்துக்கு நீயே அப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்க்க முடியாது, இல்லை வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. குழந்தை மேலே அட்மிஷன் இருக்கு, பால் கொடுக்க போகணும்னா அது எனக்கு தெரியாது. அப்படி குழந்தை எப்படி தான் பால் குடிக்கும், ஒட்டி பாலும் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. குழந்தை அவங்களும் கூப்பிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க. இவங்களும் கீழே கூப்பிட்டு போகும்போது ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா கையெழுத்து போட்டுக்கணும். ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எப்படிங்க எல்லாம் அப்போ அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொடுக்கணும்ல. குழந்தைங்க தாய் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும். உங்கள் பேர் என்னங்க, என்ன ஊர் நீங்கள்? என் பேர் ராமகிருஷ்ணன், சாதாரண கூலி வேலை செய்யும் டிரைவர் தாங்க. நாங்கள் வந்து குழந்தை ரொம்ப சளியோடு இருந்துச்சு, இங்கே கொண்டுட்டு வந்தோம். கொண்டு வந்ததில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மாடி வந்து 4 மாடி இருக்குது. 4 மாடியிலும் தண்ணி வசதி இல்லை. குழந்தைக்கு வெளியே போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து குடிக்கிறோம். அதனால் மற்ற இதெல்லாம் எல்லாமே தண்ணி இல்லாத வசதி, பாத்ரூம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தம் இல்லை. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு வந்து இதாக இருக்குது. ஆனால் தண்ணி தான் இல்லை. இத்தனை பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்குது, தண்ணி வசதி இல்லை.